Hello students, நான் உங்கள் திருவாசகம். ஸோ நாம் பார்க்க போகிறது என்ன, Chapter 5 12th Maths 2-dimensional analytical geometry 2 exercise 5.2 question number 7. Question is, show that the absolute value of difference of the focal distance தெரியும் of any point P on hyperbola is length of the transfer axis னு கேட்டிருக்காங்க. அப்போ அதிபரலத்தின் மீது உள்ள புள்ளி P இலிருந்து அதன் குவிய தூரங்களின் வித்தியாசத்தின் மட்டு மதிப்பை குட்டச்சு நீளத்திற்கு சமம் என நிறுவுக. ஸோ சொல்யூஷன், ஸோ லெட் என்ன கொடுத்துருவாங்க அதை நம்ம எழுதிக்கலாம். கிவனில் லெட் P of x, y be any point on the hyperbola. Be any point on hyperbola. So hyperbola equation is x square divided by a square minus y square divided by b square equal to 1. So diagram draw பண்ணுறோம். அந்த diagram வந்து வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ இது ஒரு ஹைப்பர்போலா. ஸோ இந்த ஹைப்பர்போலா வந்து ரெண்டு ஃபோக்கஸ். ஸோ இங்கே ஒரு ஃபோக்கஸ் வரும், இங்கே ஒரு ஃபோக்கஸ் வரும். ஓகே, ஸோ ரெண்டு ஃபோக்கஸு. இப்போ ஃபோக்கஸ் என்ன சொல்லுவோம், இது எஸ் ஆஃப் இது ஏஇ, 0. இங்கே எஸ் ஆஃப் மைனஸ் ஏஇ, 0ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ வந்து இது எக்ஸ் டேஷ், இது ஒய் டேஷ். ஸோ இந்த பாயிண்ட்னா சி, இது வந்து கேன்னு வச்சுக்கலாம். இது கே வெட்டிஸ் கே டேஷ், கே டேஷ் இந்த இங்கே இருக்க பாயிண்ட்டு. ஸோ இதில் வந்து பாருங்கள் ஃபோக்கஸ் இந்த ஃபோக்கல் டிஸ்டன்ஸ்லேருந்து அதாவது டிஃப்ரென்ஸ் லென்த் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ். அப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட்டு லென்த் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ். ஓகேவா, இப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எழுதுகிறோம். இது வந்து n, திஸ் இஸ் p ஆல்ரெடி சொல்லிட்டோம், p be the x, y. அப்போ p இங்கிருந்து எந்த லென்த்து, ஸோ ஃபோக்கல் இங்கிருந்து ஸோ இப்போ இந்த லென்த் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். p, இது n, இது p, இது ஃபோக்கஸ். ஸோ by the definition of the conic, so conic என்ன ஃபார்முலா, sp ஸோ இங்கே இருக்கா, இது s and then p, sp equal to epm அப்படின்னு எழுதலாம். அண்டு s dash p equal to EPM dash. So இது SN P, SP dash, இது SS dash, இது S dash சொல்லலாம், இது S, EPM dash. ஸோ இதிலிருந்து எப்படி எழுதலாம், ஸோ SP equal to EPM, SP SNP என்ன, SP is equal to EPM. ஸோ இதிலிருந்து SP equal to E into PM என்ன, PM is இது வந்து PM, P இது M, PM is NK, N and then K. இந்த ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் வர இதிலிருந்து இது வரையும் NK அப்படின்னு எழுதலாம். இப்போது NK ஸோ ஈக்குவல் டு E ஆஃப் NK is equal to NK எதுக்கு ஈக்குவல், அகெயின் CNக்கு ஈக்குவல். அப்போங்க CN மைனஸ் CK அப்படின்னு எழுதலாம். CN மைனஸ் CK, இதிலிருந்து CN, அதிலிருந்து CNலேருந்து CKவை மைனஸ் பண்ணால் தான் நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். சியிலிருந்து CKவை மைனஸ் பண்ணணும். ஸோ CK மைனஸ் பண்ணணும். CN வேல்யூ என்ன, CN எதுக்கு ஈக்குவல், ஸோ ஈக்குவல் டு E ஆஃப் CN வந்து X மைனஸ் CK இஸ் E எசன்ட்ரிசிட்டி, A by E தான் CKயோட வேல்யூ. அப்போ டயக்டிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணது, டயக்டிஸ் தெரியும் இல்லையா, x equal to a by e and அதிலிருந்து x minus a by e தான் டயக்டிஸோட வேல்யூ. ஓகேவா, இது டயக்ட்ரிஸ்.
ஃபைனலி இப்போ இங்கே என்ன எழுத போகிறோம்னா SP ஈக்குவல் டு EX உள்ளே கொண்டு போகும்போது உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்க EX மைனஸ் EA பை இதிலிருந்து என்ன பண்ணலாம் இங்கே எது கேன்சல் பண்ணலாம் EA எது இருக்கா ஸோ A and then கேன்சல் பண்ணால் ரிமைனிங் வந்து EX மைனஸ் A அப்படின்னு வரும் இது வந்து SP வேல்யூ நெக்ஸ்ட் வந்து SP டேஷ் நம்ம SP டேஷ் கண்டுபிடிக்கிறோம் ஸோ SP டேஷ் வந்து SP டேஷ் இஸ் ஈக்குவல் டு EPM டேஷ்னு சொல்லியிருக்காங்க அப்போ EPM டேஷ்னா E ஆஃப் NK டேஷ் மேலே என்ன போட்டோம் NK மட்டும் போட்டோம் அது NK டேஷ்னு போடலாம் ஸோ NK டேஷ்னா என்ன வரும் CN ப்ளஸ் E ஆஃப் CN ப்ளஸ் CK டேஷ் இதிலிருந்து E ஆஃப் சேம் X ப்ளஸ் A பை E இப்போ EX plus EA by E so E cancel ஆச்சுனா remaining EX plus A is a SP dash இது SP dash இது SP so finally என்ன ரெண்டு கண்டிஷன்ஸ் கிடைச்சிருக்கா ரெண்டு கண்டிஷன்ஸை இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறோம் ஸோ SP dash minus SP dash வந்து SP மைனஸ் பண்ணுறோம் அப்போது EX plus A minus of EX minus A so EX plus A minus உள்ள போகும்போது EX plus A இப்போ EX cancel ஆகிட்டு remaining 2A வருமா AA 2A so இப்போ 2A is the length of the lateral rectum so the length of transfer axis so in finally நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா ஸோ ஒரு சென்டென்ஸ் ஒரு லைன் எழுத போகிறோம் ஸோ ஹென்ஸ் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஆன் தி hyperbola and the hyperbola is constant அப்படி சொல்லணும் கான்ஸ்டன்ட் மட்டும் இல்லாமல் and is equal to the length of the transfer axis எதுக்கு equal length of the transfer axis of the hyperbola ஸோ ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் வந்து கிளியராக நீங்கள் ஃபஸ்ட் டயக்ராம் வந்து எழுதுகிறோம் டயக்ராம் கிளியராக ட்ரா பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம் தேங்க்யூ